ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போகிற இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு மழையே இப்போ பெய்யுது. இந்த பாருங்க, இது வந்து எங்களுக்கு 11 அக்டோபர் அன்னைக்கு பெஞ்ச மழை பெஞ்சிச்சுங்க. எங்கள் வீட்டு தோட்டத்தில் ஃபுல்லாக குளம் மாதிரி தண்ணி தேங்கி நிற்கிது பாருங்க. 2 நாளைக்கு தேங்கி நின்றுச்சு. எப்படின்னா தேங்கினாலே 2 நாளைக்கு எங்கள் சகதியாக இருக்க கம்மாயில் தண்ணி வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி நின்றுச்சுனாலே அதனால் கொஞ்சம் இந்த வருஷம் சித்திரை கோடமழையும் பெய்யல, தண்ணி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆடிப்பட்டத்துக்கு விதப்புக்கு மழையும் பெய்யல, தண்ணி குறையாம ஆவணி புரட்டாசி நல்ல மழை, வெயில் கொளுத்துன்னு கொளுத்திருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தீபாவளி அடப்பு, ஐப்பசி தீபாவளி அடப்பு எவ்வளோ துளிர் வந்துருக்கு. இது மாடியில் வச்சுருக்க ரோஸ் செடி மழைக்கு அப்புறம் எப்படி அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்க. நான் நல்ல தண்ணி தான் ஊற்றினேன், இருந்தாலும் அது ஒன்லி அதுக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு மட்டும்தான் உதவி பண்ணியிருக்கு. சந்தோஷமாக இருக்குது பாருங்க. எல்லாம் பார்க்கலாம். தீபாவளிக்கு இது எங்கள் தாமரை தொட்டி ஃபுல்லாக. தீபாவளிக்கு எல்லாம் ஊருக்கு கிளம்புற டிக்கெட்டு புக் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்கிற இடத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே கிளம்பிடுங்க. டிராஃபிக்கில் மாட்டி நீங்கள் ட்ரெயினையோ பஸ்ஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அரசு போட்டிருக்க கட்டுப்பாடுகளுக்கு மதிப்பளித்து வெடிவெடிக்கிற நேரத்தை பார்த்து வெடிங்க. வெடிவெடிக்கும்போது கவனமாக கையாளுங்க. குழந்தைகள் பத்திரம். பர்ச்சேசிங்க்கு போகிறீங்க, கூட்ட நெரிசலில் உங்களுடைய கேஷ் பேக்லாம், பணப்பை, செயின், குழந்தைகள் எல்லாம் பத்திரம். கவனமாக போயிட்டு வாங்க. தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தாங்க பார்த்தீங்களா. அவங்களெலாம் ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? அவங்கள சுற்றி உறவுகள்ங்கிற ஒரு உலகம் இருக்குது. அவங்க நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. நீங்கள் ஒரு சகோதரராக, ஒரு கணவனாக, மனைவியாக, சகோதரியாக இருப்பீங்க. அந்த இடத்த வேறு யாரால் நிரப்ப முடியும்? அவங்க அந்த துயரத்தை முழுங்கிக்கிட்டு, கண்ணீர் வர்றதை முழுங்கிக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் நம்ம மாறணுங்க. இந்த போய் பீச்சில் கடல் அலையில் குளிக்கிறது, செல்ஃபி எடுக்கிறது, எங்கேயா போய் அபாயகரமான இடத்துல எடுக்கிறது, ரேஷ் ட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் மக்களாக நம்ம தான் மாறணும். ஹாப்பி தீபாவளிங்க.